இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரோட் சைட் வண்டிக்கடை ஸ்டைலில் ஒரு சிக்கன் பக்கோடா ரெசிபி செய்யலாமா? இப்போ இந்த பக்கோடாவுக்கு போன்லெஸ் சிக்கன் வந்து ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இதோட ஆட் பண்ணிக்கலாம். தென் இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கரம் மசாலா வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். தென் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். தென் இது கூட காரத்துக்கு வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் சில்லி பவுடர் இதோட சேர்த்துக்கிறேன். தென் இது கூட காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கலருக்காக மட்டும் நம்ம இதோட சேர்த்துக்கிறோம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து அரைச்ச ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துக்கிறேன். தென் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம வீடுகளில் சிக்கன் பவுடர் வச்சுருப்போம் இல்லையா, எனி சிக்கன் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் அளவு இதோட சேர்த்துக்கிறேன். தென் இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி, இதுக்கு வந்து தண்ணி பத்தலைன்னா நல்ல ஒரு ரொம்ப திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இதை வந்து நல்லா மிக்ஸ் லைட்டாக மட்டும் தண்ணி தொளிச்சு கொடுத்துட்டு இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இதை வந்து ஒரு 1 hour வந்து மசாலாவில் நல்லா ஊறி வரட்டும். அதுக்கப்புறமா ஆயில் வந்து மிதமான ஹீட்டில் இருக்கும்போது இந்த சிக்கனை வந்து ஒன்றா எடுத்து போட்டு நல்லா லைட்டு பொன்னிறமாகிற அளவுக்கு ஒரு சைடு வெந்தவனே ஒரு 3 நிமிஷம் வேகும்னு வைங்களேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக கிறிஸ்பியாக வெந்து வரும். நல்லா ரோட் சைட் வண்டிக்கடையில் நம்ம போய் சாப்பிட்ற சிக்கன் பக்கோடா ஈஸியான மெத்தடில் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் வண்டிக்கடை ஸ்டைல் சிக்கன் பக்கோடா சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றப்ப வீட்லேயே டக்குன்னு செஞ்சு சாப்பிட்றலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.